அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்றைய தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இந்த படலம் மிதிலை படலம். ராமர், லட்சுமணன், விஸ்வாமித்திரர் 3 பேரும் அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு மிதிலை நகரை நோக்கி வராங்க. அப்ப மிதிலை நகரத்தில் உள்ள கொடி வா வான்னு அசையுது. அந்த அசைறத கம்பர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன்னிடம் உள்ள சீதா பிராட்டி இங்கதான் இருக்காங்க, அவங்கள அழைச்சிட்டு போங்க அப்படின்னு அந்த கொடி அசைறத அவர் கவிநயத்தோட சொல்லியிருக்காரு. இவங்க 3 பேரும் மிதிலை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. வழியில பெண்கள் எல்லாரும் நடனம் ஆடுறாங்க, ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாரையும் ராமர் பார்க்கல. நேரா அரண்மனைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அரண்மனையோட தூண்ல மேல் மாடத்துல உள்ள தூண்ல சீதா பிராட்டியார் சாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ராமரை கீழே பார்க்குறாங்க, ராமரும் சீதா பிராட்டியாரை பார்க்குறாங்க. இருவரும் ஒரே நேரத்துல பார்த்துக்கிறாங்க. ராமரையே சீதா பிராட்டியாரை பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் சிவதனுசை ஏற்ற போறாரு. அப்போ நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும், உன்னோட கருணை கண்ணை எனக்கு காட்டு அப்படின்னு ராமர் பார்க்குறாரு. சீதா பிராட்டியார் சிவதனுசை தூக்க போறாங்களே, அதனால அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்க்கறத கம்பர் அழகா ஒரு பாடல்ல சொல்றாரு. கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வோடு ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்க. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவருடைய இரு விழிகள் மற்றொரு இரு விழிகளை கவ்வி கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. மன்மதனால கூட சீதா பிராட்டியாரோட பேரழக வரைய முடியாது. அப்பேற்பட்ட பேரழக உடையவங்க தான் சீதா பிராட்டியார் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு அரண்மனைக்குள்ள போறாங்க. இவங்க 2 பேரோட காதல் காவியம் இன்றைய கதையோட முன்னாடியே கம்பர் வர்ணிச்சிருக்காரு இவங்களோட காதல் காவியத்தை. இவங்க 3 பேர் அரண்மனை உள்ள போறாங்க. அப்ப ஜனகனோட தலைமை மந்திரி யாரு அப்படின்னா கௌதம முனிவரோட மகன். அவங்க அவங்கள்ட்ட அறிமுகம் செய்யறாரு கௌதம முனிவர். இவங்க தடகைவாதத்துல வென்றவங்க, யாகம் நிறைவேற உதவி செய்தவங்க, உன்னுடைய அம்மாவான அகலியையே சாப விமோச்சனம் கொடுத்தவங்க. இவங்க தான் ராமபிரான் அப்படின்னு சொல்றாரு கௌதம முனிவர். இதை கேட்ட கௌதம முனிவருடைய மகனோட கண்ல இருந்து நீர் மல்க, மாதவா உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கௌதம முனிவரோட மகன் அழுகிறாரு. இப்பேற்பட்ட தலைப்பு தான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். நன்றி, வணக்கம்.